Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ங்கற சாப்டர்ல இருந்து ரிடக்ஷன்ங்கற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். சோடியம் குளோரைடு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Na+ ஆகவும் Cl- ஆகவும் இந்த சோடியம் குளோரைடு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இந்த சோடியத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் குறைவா இருக்கு, Na+. பொதுவா சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 11. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11 இருக்கும்போது சோடியத்துல இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ அதனால இந்த சோடியம் வந்து நியூட்ரலா இருக்கு. இப்போ இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ இது எப்படி இருக்கு? இந்த Na வந்து Na+ ஆகவும் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. லூஸ் பண்ணதுனாலும் லாஸ் பண்ணதுனாலும் ஒண்ணுதான். ஒரு எலக்ட்ரான் அது இழந்துருது. அப்போ அதுல இருந்து இப்போ வந்து 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிருக்கு, அவுட் சைடு வெளியில வந்துடுச்சு. அப்ப இந்த சோடியத்துல புரோட்டானோட அளவு வந்து அதிகமா இருக்கும். புரோட்டான் வந்து 11, எலக்ட்ரான் வந்து 10 இருக்கு. அப்ப 11 பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து Na+ அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குளோரின். குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. இப்போ அதுல 17 புரோட்டானும் 17 நியூட்ரான் அண்ட் 17 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த குளோரின் வந்து நியூட்ரலா இருக்கு. இந்த குளோரின் inert gas electronic configuration. இப்போ குளோரினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய inert gas வந்து ஆர்கான். அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 80. அப்ப அதுக்கு வரணும்னா இந்த குளோரின் லூஸ் பண்ணினா ஒரு எலக்ட்ரானை இந்த சோடியம் லூஸ் பண்ணினா இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரின் வந்து வாங்கும், அக்செப்ட் பண்ணும், கெயின் பண்ணும். அப்ப இங்க என்ன நடக்கும்? இப்ப இங்க 17 இருக்கு, எல்லாத்துலயுமே 17 இருக்கு. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. கெயின் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது? 18 எலக்ட்ரான்ஸ் வரும். இது எல்லாமே 17 தான் இருக்கு. 17 புரோட்டான். பாசிட்டிவ் சார்ஜ் குறைவாகவும் 17 புரோட்டான்ஸும் 18 எலக்ட்ரான்ஸ். 18 எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம்னா Cl- அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் ஏன் போடுறோம்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து கூட இருக்கு. இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு? ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். கெயின் ஆஃப் electron is known as reduction. So what is reduction? Gain of electron is known as reduction. இந்த reductionக்கு நிறைய கான்செப்ட்ஸ் உண்டு. இப்போ ஒரு கான்செப்ட் என்னது? Gain of electron is known as reduction. Then another one concept, மெர்க்குரிக் ஆக்சைடு எடுத்து ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது மெர்க்குரியும் ஆக்சிஜனும் ரிமூவ் ஆகுது. அப்போ அங்க என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். மெர்க்குரிக் ஆக்சைடு ஃபார்முலா HgO. இந்த மெர்க்குரிக் ஆக்சைடை நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது இது மெர்க்குரி ஆகவும் ஆக்சிஜன். இப்போ இந்த equation நம்ம பேலன்ஸ் பண்ணணும். 2 moles of mercuric oxide burns to form 2 moles of mercury and oxygen gas is evolved. Oxygen வந்து evolve ஆகி போகுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? removal of oxygen. Removal of oxygen is known as reduction. First என்ன பார்த்தோம்? Gain of electron is known as reduction. Second வந்து removal of oxygen is known as reduction. Next one,
ferric chloride reacts with hydrogen to form ferrous chloride and hydrochloric acid. So ferric chloride formula வந்து FeCl3. இது எதுக்கு கூட react பண்ணுது? ferric chloride reacts with hydrogen to form ferrous chloride FeCl2 plus HCl. இங்க ரெண்டு reactions நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே reduction reaction தான். இப்போ addition of hydrogen is known as reduction. Next, removal of electronegative element is known as reduction. இங்க எந்த எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னா குளோரின். குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். வாட் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்? ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அதுக்கப்புறமா குளோரின், அப்புறம் புரோமின், இந்த மாதிரி நம்ம ஹாலஜன் ஆட்டம்ஸ் சொல்லுவோம். அப்போ இங்க நமக்கு குளோரின்ங்கிற எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இது FeCl3 ஃபெரிக் குளோரைட்ல இருந்து ரிமூவல் ஆகி ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HCl ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இஸ் known as reduction. ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுறோம், எந்த ஒரு ரியாக்ஷன்லையுமே ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது அங்கே ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் known as reduction. இப்போ நம்ம 4 கான்செப்ட் ரிடக்ஷனுக்கு பார்த்துருக்கோம். First one on the gain of electron is known as reduction. Second one is removal of oxygen is known as reduction. Third one, addition of hydrogen is known as reduction. Fourth one is removal of electronegative element is known as reduction. Reduction க்கு ஒரு definition பார்த்தா removal of hydrogen is known as reduction. இப்போ ethylene CH2 double bond CH2. Ethylene reacts with the hydrogen to form CH3 ethane. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த பாண்ட்ல வந்து இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆகும், இங்க இன்னொரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆகும். அப்ப இங்க சிங்கிள் பாண்டா ஃபார்ம் ஆகுது. That is ethane. This is ethylene. So addition of hydrogen is known as reduction. Then another one concept is reduction is defined as addition of less electronegative element or removal of more electronegative element. So what is the order of electronegative elements? The order of series of electronegativity. Fluorine is more electronegative than oxygen. Oxygen is more electronegative than chlorine. Chlorine is more electronegative than hydrogen. Then hydrogen is more electronegative than silver. Silver is more electronegative than magnesium. ஏன்னா மெக்னீசியத்தில் 2 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸாக இருக்கும், 2+. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். AgCl, 2 moles of AgCl on decomposed under sunlight. Sunlightல இந்த AgCl வந்து decompose ஆகுது. Decompose ஆகி 2Ag plus Cl2 வந்து split up ஆகும். இந்த ரியாக்ஷனை ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஏன்னு சொல்கிறோம்னா இந்த குளோரின் வந்து ரிமூவ் ஆயிருக்கு, AgCl இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. Removal of more electronegative element is known as reduction, or addition of less electronegative element is known as reduction. இப்போ இது வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது இது addition, less electronegative element Ag plus. அப்போ அது வந்து ஆட் ஆகும்போது AgCl ஃபார்ம் ஆகும். அப்போ அது வந்து reduction. இங்கே இருந்து இந்த குளோரின் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. Removal of more electronegative element. So friends, இந்த வீடியோ செஷனில் நம்ம ரிடக்ஷன்ங்கிற கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ரிடக்ஷன்னா என்ன?
gain of electron is known as reduction. Removal of oxygen is known as reduction. Addition of hydrogen is known as reduction. Then removal of electronegative element is known as reduction. In the electronegative element in varumbodhu removal of more electronegative element is known as reduction, or addition of less electronegative element is known as reduction. So friends, in the video session உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.